கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான சாயந்தர வேளையில் உங்களை பார்க்குறதுல மிகுந்த சந்தோஷம். நம்ம கடந்த ஒரு சில மாதங்களாக நம்ம ஹீப்ரூக்கு எழுதின புஸ்தகத்தை படிச்சுட்டு வரோம். ஹீப்ரூனுடைய அந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய பெர்சிக்யூஷன்ஸ், நிறைய ட்ரையல்ஸ் வரும்போது ஆண்டவர் மேலே வைத்த அவர் சிலுவையில் வெற்றி சிறந்ததின் மேலே வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை விட்டுட்டு அவங்க நம்ம இயேசுவையும் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் பழையபடி நம்ம இந்த டோரா, இந்த மொசைக் லாவை, நம்ம மோசஸ் மூலியமாக கொடுக்கப்பட்ட லாவை நம்ம திரும்ப நாம் அதில் நம்ம போய் கலந்து கொள்ளலாம், அப்போ தான் நம்மளுக்கு பர்சிக்யூஷன்ஸ்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்பீரியர் காரியங்களை புரியாததுனால ஒரு இன்ஃபீரியர் காரியங்களுக்கே போகக்கூடிய ஒரு தன்மை. இன்றைக்கி நம்ம அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியங்கள் உண்டு. ஒரு சில சின்ன ட்ரபிள்ஸு, சின்ன டிஃபிகல்ட்டிஸ், நம்மளுக்கு ஒரு சின்ன போராட்டங்கள் வந்தோடனே இதுக்கு பழையபடியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவோம். இதுதான் பிசாசு இன்றைக்கி கிறிஸ்தவ ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மந்திரம் மாதிரி பண்ணுறது. நம்மளை மனதை உடைக்க பண்ணி, நம்மளை ஒரு விரக்தியாக்க பண்ணி, ஆமாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பின்னாடியே போக வச்சுக்கிட்டு நம்மளை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் நம்ம வாழ்க்கை முழுக்க ஃப்ரஸ்ட்ரேஷனாகவே இருக்க வைக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் அப்படி ஒரு கிறிஸ்தவங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பரிசுத்தாவின் அநேக ஊழியர்களை எழுப்பி தன்னுடைய வசனத்தை வெளிப்படுத்தி சபையையும் தனிப்பட்ட ஒரு மனிதரையும் ஸ்திரப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு சுப்பீரியர் ஃபெய்த்து ஒரு மனுஷனுக்கு அந்த வளர்ச்சிக்குள்ளார போகலை அப்படின்னா அவன் தொங்கிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிறது. அவன் ரொம்ப கீழே விழுந்துக்கிட்டு தான் இருப்பான், அவன் சமாதான குறைவோடு தான் இருப்பான், அவன் சந்தோஷ குறைவோடு தான் இருப்பான். அப்படியானால் நம்ம அழைக்கப்படலை, அப்படி கர்த்தர் நம்ம அப்படி கூப்பிடவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்மளுக்கு இதில் எழுதி கொடுக்கறதை பார்க்குறோம். அநேக காரியங்கள், ரீசன்ஸ் ஏன் இவர் பெஸ்ட் ஹை ப்ரீஸ்ட், சுப்பீரியர் ஹை ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். என்ன சொல்லி பார்க்குறீங்க? முதல் காரணம் நம்ம என்ன பார்த்தோம்? வெரி ஃபர்ஸ்ட் காரியம் சொல்லுங்கப்பா. பாஸு, சுப்பீரியர் பாசிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வானங்கள் வழியாக ஏறி போறன்னு ஒரு பிரதான ஆசாரியர் நம்மளுக்கு. ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? சுப்பீரியர் டைட்டில் அப்படின்னா த சன் ஆஃப் காட் அப்படிங்கிற டைட்டிலை வேறு யாருக்குமே நம்ம கொடுத்து வேதத்தில் பார்க்கவே முடியல, யாருமே அதை யூஸ் பண்ணவும் முடியாத மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு டைட்டில் த சன் ஆஃப் காட். வேறு எந்த ஹை ப்ரீஸ்டுக்கு இப்படி ஒரு பெயர் கொடுக்கப்படவே இல்லை. மூணாவது காரியம் என்ன பார்த்தோம்? சுப்பீரியர் சிம்பத்தி இல்லைனா கம்பேஷன்ஸ் அப்படின்னு. இதே பாயிண்ட்டை நம்ம திரும்ப இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த சுப்பீரியர் சிம்பத்தி அப்படின்னு சொல்லி கூட அதை வச்சுக்கலாம். சுப்பீரியர் சிம்பத்தி, பரிதபிக்கக்கூடியவர் அப்படிங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். என்ன, அப்போ நம்ம மேலே ரொம்ப இரக்கம் காண்பிக்கிற ஒரு தேவனாய், உதவி செய்யக்கூடிய ஒரு கர்த்தராக ஹை ப்ரீஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறாரு இயேசுவே அப்படின்னு சொல்லிப்பார். நாலாவது சுப்பீரியர் ஹோலினஸ் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தோம்னாலும் சின்லெஸ் ஹை ப்ரீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். என்ன ஃபோர்த் ரீசன் என்ன பார்த்தோம்? அவர் பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம பார்த்து ஆண்டவருக்குள்ளார நம்ம பலப்பட்டதை பார்த்தோம். ஐந்தாவது ஒரு ரீசன் பார்த்தோம், சுப்பீரியர் ஆர்டினேஷன். இந்த மாதிரி ஆர்டினேஷன் யாருக்குமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் மனிதர்களிலிருந்து தான் ஹை ப்ரீஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஆனால் இவர் அப்படி அல்ல அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்த்தோம். என் அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு ஆறாவது ரீசன், அதையும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபாரெவர் ஹை ப்ரீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்றென்றைக்கும் உள்ள பிரதான ஆசாரியர் இவர். வேறு யாருமே அப்படி இல்லை. மற்றவங்க வந்தாங்க இறந்தாங்க, வந்தாங்க இறந்தாங்க, ஆனால் வேறு யாருக்குமே நித்திய ஒரு மகா பிரதான என்றென்றைக்கும் உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. அப்போ இவர் ஒரு என்றென்றைக்கும் உள்ள பிரதான ஆசிரியர் அவங்க இருக்கிறாரு. அதனால் நம்மளுக்கு ஒரு 6 ரீசன் கிடச்சிது. இன்றைக்கி 7th ரீசன் பார்க்க போகிறோம். இதை சுப்பீரியர் கம்பேஷன்னு போட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்சால் ரீசன் 3 சுப்பீரியர் சிம்பத்தின்னு போட்டுக்கொள்ளுங்க. இட் ஹேஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஹியர். அதனால் ரீசன் 3 சுப்பீரியர் சிம்பத்தின்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்கே சுப்பீரியர் கம்பேஷன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது மாதிரி. ஏன்னா இதை இன்னும் டீட்டெயில்டாக
அதை வந்து இங்கே கொஞ்சம் தொடர்றதை பார்க்குறோம். அதனால் நானும் உங்களை போல் படித்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். ரைட், இன்றைக்கி இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஹீப்ரு 5வது அதிகாரம் 7-8 நம்ம படிக்கலாம். எப்படி படிக்க போகிறோம் தெரியுமா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இப்படி பிரித்து படிச்சிங்கனாவே நம்ம அழகாக எடுத்துடலாம் இதில் என்ன சொல்ல வர்றாங்க. அதனால தான் நான் புரிந்து கொண்ட மாதிரி கொஞ்சம் பிரித்து படிக்கிறேன். இதில் ஒரு சப் பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஏ அப்படின்னு போட்டுக்கொள்ளுங்க. He was in flesh. superior compassion அப்படின்னு சொல்கிறோம். மிகுந்த மனமுறுக்க உள்ளவரான ஒரு பிரதான ஆசிரியனாக எனக்கு காணப்படுகிறதுக்கு ஒரு சில காரணங்களை இந்த பகுதியில் 7-8 சொல்லுது. என்னென்னா, அவர் மாமிசத்திலே வந்தார், மாமிசத்திலே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னாவே மத்தேயு 1:1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனிப்பித்த விவரம் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களுக்கு எப்படி பிறந்து எழுதப்பட்டதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஒரு மனிதன் ஆபிரகாம், ஒரு தாவீது வந்து ஒரு மனிதன், அதே லிஸ்ட்டில் ஒரு ஜீனியாலஜி பார்க்குறோம். இது நம்மளுக்கு எழுதப்பட்டதில் ஒரு உறுதித்தன்மை இருக்குது. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் கூடவே இருந்த அப்போஸ்தலராகி யோவான் சொல்கிறாரு, வார்த்தை மாம்சமாய் வந்தது, ஃப்ளஷ்ஷாக வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். எப்படி சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு 3:16 ஐ திங்க் ஸோ, இல்லைன்னா 2 தீமோத்தேயு 3:16 இருக்கணும். நான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:16. ஆமாம். ஏன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லுது? பிதா மாம்சத்தில் வெளிப்படலை, ஆவியானவரும் மாம்சத்தில் வெளிப்படலை. அப்போ யார் தேவன்? இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு புரிஞ்சுக்கணும். திரியைய தேவனில் 2வது நபராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல தேவன்னு சொல்லி அழகாக எழுதியிருக்க பார்க்குறோம். ஃப்ளஷ் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். கலாத்தியர் 4:4 இதெல்லாம் முக்கியம். நீங்கள் வந்து தெரிந்து வைத்து இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இயேசு ஏன் மாம்சத்தில் வந்தாருங்கிற காரியங்களை நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். கலேஷியன்ஸ் 4:4 என்ன சொல்லுது? காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் அப்படின்னே போட்டிருக்கு. அப்படின்னா இங்கே வானத்துலேருந்து குதிக்கலை, சாதாரண ஒரு மனிதன் பிறந்தது போல் கர்ப்பத்தில் இருந்தால் ஃப்ளஷ்ஷாக வந்தார் அப்படிங்கிறது மாதிரி போட்டிருக்கு. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி போடுறத பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 2:5, 1 தீமோத்தேயு 2:5 என்ன சொல்லுது? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. 5:6 குறித்து வச்சுக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு சாப்டர் 2:5-6 இங்கே எப்படி ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? மனுஷன்னே போட்டிருக்கு. என்ன சொல்கிறீங்க? அப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, ஹி வாஸ் இன் ஃப்ளஷ். அவர் வரவே இல்லை. கிரீக் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்க? அவர் ஒரு ஏஞ்சலிக் பீயிங் ஃபார்மில் இருந்தார். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க? அவர் வந்து சிலுவையில் அறையப்படும் போது அவர் மேலே வேறு மாதிரி போயிட்டாங்க, வேறு ஒருத்தர் தான் சிலுவையில் அறையப்பட்டாங்க, இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபிலாசபி. இதுக்காண்டி தான் இந்தந்த இடத்துலலாம் மனுஷனே எழுதப்பட்டிருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, சரிங்களா? இன்னொன்று, he was naturally grown like an ordinary human being. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு growth இருக்கணுமோ, எந்த மாதிரி ஒரு தயவு தேவைப்படுதோ, எந்த மாதிரி ஒரு வளர்ப்பு, அப்படி தான் அவர் சின்ன பிள்ளையில் வளர்ந்ததாக பார்க்கிறோம். லூக் சாப்டர் 2:40. இல்லை இன்னும் நான் பிகே போகல, ஃப்ளஷுக்கு தான் நான் வரேன். தேங்க்யூ, கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் பீனா நான் பீன்னு சொல்லிடுவேன், இன்னும் பி கிடையாது, ஃப்ளஷ்ஷுக்கு தான். ஹி வாஸ் இன் ஃப்ளஷ் இருக்குல்ல, அதுக்கு தான் நான் இவ்வளவு ரெஃபரன்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
நம்ம ஸ்டடிங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவும் பார்க்குறோம். லூக் சாப்டர் 2ல் வெர்ஸ் 40, பிள்ளை வளர்ந்து ஆவியலை பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருக்கும் கிருபை தேவைப்பட்டிருக்கு வளர்கிறதுக்கு அப்படிங்கணும். ஸோ எனக்கும் கிருபை தேவை. அப்படி தான் அவரும் சின்ன வயசில் வளர்ந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் ஃப்ளஷ்ஷாக இருந்ததுனால எந்த மனுஷனுக்கு என்ன தேவைப்படுமோ அது அவருக்கும் தேவைப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பாருங்கள், மத்தேயு 8:23, சன் ஆஃப் காடுங்கிறதுனால அவருக்கு தூக்கம்லாம் வராமலாம் இல்லை, நல்லா தூங்கினார் படகுல உட்காந்துக்கிட்டு, நித்திரை இருந்தார். மேத்யூ 8:23 வருதா? ஃப்ளஷ். இதெல்லாம் ஒரு மாம்சத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இயற்கையாக நடக்கக்கூடாது. அதுக்காண்டி சிலதெல்லாம் சொல்கிறேன். ஹங்க்ரி, பசியாக இருந்தார். மத்தேயு 4:2 சொல்லுகிறது அவர் பசியானது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், பசி உண்டாகி அப்படி பார்க்குறாரு, அத்தி மரத்தை பார்த்துட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இட் இஸ் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி அவர் சன் ஆஃப் காடாக இருக்கிறதுனால பசியெல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லை, ஹீ ரிஃப்ளெக்டட் த நேச்சுரல் மேன்ஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று தர்ஸ்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான்னு சமாரியா பண்ணிட்டு அழகாக கேட்குறத உண்மையிலே அவர் தாகமாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜான் சாப்டர் 4:8. ஸோ ஹி வாஸ் இன் ஃப்ளஷ். சரிங்களா? அதுதான் நான் இவ்வளவு தூரம் பார்க்குறேன். பி பாயிண்ட் என்ன சொல்லலாம்? மாம்சத்தில் என்ன பண்ணார்? ஹீ சஃபர்டு. நம்ம 5வது அதிகாரத்தில் ஹீப்ரூவில் 7-8 படிக்கிறோம். அதை காமனாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காமனாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் 8வது வசனம் சொல்ல, அவர் குமாரனாக இருந்தும் பட்டப்பாடு அப்படின்னு சொல்லுகிறது. நல்லா தெரிஞ்சு ரொம்ப பாடுகள் பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹி எக்ஸ்பீரியன்ஸ்டு மோர் ட்ரையல்ஸ், மோர் சஃபரிங்ஸ் தேன் எனி அதர் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு நல்ல பாயிண்ட்டு நம்மளுக்கு திரும்பி இன்றைக்கி தியானிக்கும் போது தொடர்ந்து அதை பார்க்க முடியும். ஏன் இவ்வளவு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஒரு சாதாரண மனிதன் போகக்கூடிய எந்த துன்பமும் எந்த வேதனையை விட இவர் அதிகமான ஒரு துன்பம் வேதனையில் அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு, அவ்வளவு தூரம் அவர் பாடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கெத்செமனே தோட்டத்தில் மேத்யூ 26:37 என்ன சொல்கிறது? அவர் வியாகுலம் அடைந்தார் அப்படின்னு, வேதனைப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு, வியாகுலம் அப்படின்னு சொல்லி. எதுக்கெல்லாம் ஒரு 3 ரீசன் மாத்திரம் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். எதுக்கெல்லாம் சஃபர் ஆனார்? ப்ரைமரி ரீசன், ஹீ சஃபர்டு ஃபார் அவர் சின்ஸ். எனது பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார். இது ரொம்ப முக்கியம். இதை எப்படி நம்ம சொல்ல போகிறோம்? டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாம்? எஸ்ஐயா 53:5, எஸ்ஐயா சாப்டர் 53 verse 5 எப்படி சொல்லலாம்? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், சரிங்களா, அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் அவருடைய தழும்புகளால். 2 விஷயங்கள் காமிக்கிறது. ஒன்று, மீறுதல்கள், அக்கிரமங்கள். மீறுதல்னா டிரான்ஸ்கிரஷன்ஸ், அக்கிரமம்னா இன்இக்விட்டிஸ். சரிங்களாப்பா? அப்போ இது 2 சேர்ந்து செயல்படும் போது தான் அதை பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அக்கிரமக்காரனாலும் பாவம் செய்கிறதுனால அது இன்னொரு வேர்டை சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் அவர் மேலே வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 பேதுருவில் இதை ஃபார் அவர் சின்ஸுக்குள்ளார நான் சொல்கிறேன். 1 Peter 2:21 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்குறோம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். எனக்காண்டி பாடுபட்டுருக்கிறார். அவருக்காண்டி அவர் பாடுபடவே இல்லை, ஏன்னா தேவை கிடையாது அவருக்கு, நம்மளுக்காண்டி தான். ஸோ ஃபார் அவர் சின்ஸ். 1 Peter 3:18 படிக்கிறேன். 3:18 படிச்சிங்கன்னா, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார்னே போட்டிருக்குது. அப்போ ஃபார் அவர் சின்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ. ஆனால் இவர் யார்? பாவமே அறியாதவர். 2 Corinthians 5:21 சொல்லுது, ஹீ நியூ நோ சின்.
அதுக்கு பாவத்துக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. அவருக்கு தெரியல பாவம் என்ன, அதனுடைய தன்மை வந்து அவர் செய்ததே கிடையாது அந்த மாதிரி சொல்லலாம். ஹி நியூ நோஸ்ன்னா அது அவர் அறிந்ததே இல்லை. அதனுடைய கான்சிக்வன்சஸ் தெரியும், அதனுடைய வீரியங்கள்லாம் தெரியும், பட் அதோடு அவருக்கு உறவு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹி நியூ நோ சின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஸோ ஹீ சஃபர்டு பீல ஃபார் அவர் சின்ஸுக்கு அவன்ட்டு சஃபர் ஆனார். இன்னும் எதுக்கு அவன்ட்டு சஃபர் ஆனார்னா ஃபார் அவர் இன்இக்விட்டிஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ இதில் பார்த்தோம். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக எஸ்ஐயா 53:6 எழுதி கொள்ளுங்க, 7 எழுதி கொள்ளுங்க. என்ன மாதிரிலாம் சஃபர் ஆனார்? 53:6 நம்ம அதை படித்தோம். இப்போ 6 எப்படி 6 and 7 நான் படிக்கிறேன். நாம் எல்லோரும் மாடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மளுடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இன்இக்விட்டிஸ்னால இன்னொரு காரியத்தை அவர் எனக்கு சஃபர் பண்ணார். என்ன அப்படின்னா, கேலியும் நிந்தையும் அவர் எனக்காண்டி சகித்தார். எஸ்ஐயாவில் 50th அதிகாரத்தில் 6th verse, எஸ்ஐயா 56, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீரத்துக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எவ்வளோ இதெல்லாம் சஃபரிங்ஸ். அவர் கடவுளுங்க. அவர் ஒரு கடவுள் வந்து ஒருத்தவன் எச்சு துப்புறான், ஒருத்தவன் கொட்டி தலையில் கொட்டி யார் கொட்டினான்னு சொல்லுங்கிறான். சர்வஞானி அவர். இதெல்லாம் யாருக்கு அவன் பண்ண? ஹீ சஃபர்டு ஃபார் அஸ். அந்த பட்ட பாடு எல்லாம் நமக்காண்டி பட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்ல வரேன். இன்னொரு ஃபார் அவர் சின்ஸ், ஃபார் அவர் இனிக்விட்டி, ஃபார் அவர் forsaken ஸ்டேட், என்னுடைய கைவிடப்பட்ட நிலைக்காக அவர் பாடுபட்டார். எப்படி அப்படின்னா, மார்க் 15:34 பார்த்தீங்க அப்படின்னா, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லுவார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பாவம் செய்த பாவ சுவாவம் உள்ளவர்களுக்கும் பரிசுத்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது. கைவிடப்பட்ட நிலை, அவங்களுக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. கைவிடப்பட்டவங்க அவங்க. பாவத்துக்கும் பரிசுத்தராகிய பிதாவாகிய தேவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த நிலையை போக்கணுங்கிறதுக்காண்டி அவர் கைவிடப்பட்டவராக ஒரு பாடுபட்டார். அவர் திரியேக தேவனில் ஒரு நபர், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு ஜெபம் பண்ணவர், சொன்னவர். ஆனால் இப்போ சொல்கிறாரு, ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்குறாரு. சஃபரிங், பெரிய சஃபரிங் அவருக்கு, புரியுதுங்களா? இன்னொன்று ஃபைனலாக நான் இன்னொன்று சொல்லலாம். ரெண்டாம் லாஸ்ட் பட் பிஃபோர், ஃபார் அவர் டெத், என்னுடைய மரணத்தை அவர் பாடுகளிலே வைத்தார். 1 கொரிந்தியர் 15:3 சொல்லுது, வேத வாக்கியத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் நமது பாவங்கள். 1 Corinthians 15:3, என் பாவங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காண்டி உலகத்தின் பாவங்களுக்காக மரித்தார். இதெல்லாம் சஃபரிங்ஸுங்க. அவர் ஜீவன் உள்ளவருங்க. யோவான் 1வது அதிகாரத்தில் அவரை குறித்து என்ன சொல்கிறாங்க? ஜீவாதிபதி, ஜீவனுடையவர், அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாராம்? மாம்சத்தில் தன்னுடைய ஜீவனை விட்டார். எதுக்காகப்பா? சஃபரிங்ஸ், உங்களுக்காண்டி எனக்காண்டி அவர் பாடுபட்டார். He was being tempted அப்படின்னு சொல்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 1-11. நீங்களும் நானும் அநேக சோதனைகளுக்கு உட்படுகிறதையும் அவர் பண்ணார், சஃபர் பண்ணியிருக்கிறார். அவருக்கு அது அவசியமே இல்லை, அவருக்கு அது அவசியமே கிடையாது. அவர் சோதிக்கப்படணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்காண்டி எனக்காண்டி அவர் அந்த பாதையிலையும் போனார். இப்படி அநேக சஃபரிங்ஸ் அவர் எனக்காண்டி எனக்கு செஞ்சுருக்கிறார். சரிங்களாப்பா? சி பாயிண்ட்டுக்கு வரேன். எல்லாம் ரீசன் 6க்குள்ளார தான் நம்ம சி பாயிண்ட் வர்றோம். என்னென்னா, he learned obedience through sufferings. இது ரொம்ப முக்கியமானது. என்னவா? he learned obedience அப்படின்னு சொல்கிறோம். எப்படிங்க? இவர் குமாரனாகிய தேவனாக இருக்கிறாரு. இவர் யாருக்கு கீழ்ப்படிய போகிறாரு? இவர் என்ன கற்றுக்கொள்ளணும்? இவருக்கு ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னு தேவையா? நீங்களே சொல்லுங்கள். இல்லை
ஏன்னா he is God, omniscient, omnipresent, omnipotent. என்ன இவருக்கு எதையும் ஓம்னிசைன்ட்னாவே எல்லாம் அறிந்தவர்னு அர்த்தம். இவர் எதுக்கு கற்றுக்கொள்ளணும் ஒரு ஒபீடியன்ஸை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்காண்டியும் எனக்காண்டியும் இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், he is not learning the obedience, he is involving in the process of obedience. Big difference. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அவர் ஒபீடியன்ஸை கற்றுக்கொண்டு நீங்கள் போட்டால் என்ன அர்த்தத்தில் அது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் கீழ்ப்படியக்கூடிய சூழ்நிலைகளுக்குள் என்னென்னலாம் ஒரு சிக்கல் இருக்குமோ அத்தனை சிக்கல்லையும் போயிருக்காருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா நான் சொல்கிறது? சில சமயம் நம்மளுக்கு கீழ்ப்படிய கஷ்டமாக இருக்குதா, அந்த ஃபீலிங்ஸ் அவருக்கு வந்திருக்கான். அதுதான் புரியுதுங்களா? God cannot be disobedient. புரியுதுங்களா? He is perfect God. ஆனால் ஆஸ் அ ஃப்ளஷ்ஷாக வரும்போது He suffered for us. ஆஸ் அ ஃப்ளஷ்ஷாக இருக்கும்போது He faced some difficulties just like an ordinary man. ஏன் அப்படின்னா, பிகாஸ் அவர் மனிதனாகவே இருந்தது இல்லையே, அவருக்கு அது புதுசு தானே. அப்போ அதில் என்ன பண்ணுறான்னா, ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அவன் மனத்தில் ஒரு கஷ்டங்கள் ஒரு பெரிய போராட்டம் இருக்குமோ அதில் அவர் போயிருக்காரு. He involved. அதனால தான் நான் சொல்கிறேன் he involved அப்படின்னு சொன்னேன். he involved in the process of obedience. சரிங்களாப்பா? ஸோ அந்த சேம் டிஃபிகல்ட்டிஸ் அவருக்கு இருந்திருக்குது. பட் he came very well, very nice out of those things. அப்போ இதுதான் கற்றுக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். எல்லாருமே he is the son of God, he himself is the God. he needed nothing to be learned from anyone, from anything. He was not disobedient before. என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? அவர் திரியைய தேவன்ட்ட யாரும் கீழ்ப்படியாமல் எந்த விதமான உறவு சிதைவு எதுவுமே கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்ட். பட் இருந்தாலும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்றதுனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒபேயிங் அப்படிங்கிற காரியங்கள் அவர் போனார்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்படி தான் நீங்களும் நானும் அதை என்ன வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு சாதாரண மனிதனுக்கு கீழ்ப்படுதலுக்குரிய வருகிற அந்த போராட்டங்கள் அவரும் கடந்து போயிருக்காருன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே தானேப்பா? அதை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார்னு பார்த்துருக்கோம். அப்படி தானே பார்க்குறோம். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய கட்டளைக்கு, பிதாவினுடைய காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படைந்தவராகவே இருக்கிறத பார்க்குறோம். எந்த இடத்துலையுமே அவர் மீறி செயல்பட்டதை நீங்கள் பார்க்குவேன். he involved in the process of obedience. அவர் யாருக்கும் ஒபே பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் he involved in the process அப்படின்னு சொல்லி ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்னா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் மறக்கவே கூடாது. எனக்கும் உங்களுக்கும் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் அவர் தகுதிப்படுத்துது. இதெல்லாம் அவரை தகுதிப்படுத்துது. புரியுதுங்களா? டி என்ன பண்ணாரா? he offered up prayers and supplications. இது கொஞ்சம் முக்கியம். என்னென்ன பண்ணியிருக்கிறார் ஐயா? 7வது வசனத்தில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தேன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இதை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். he offered up prayers. ஏன் இவ்வளவு பெரிய சுப்பீரியர் கம்பேஷனில் அவர் இருக்கிறார் அப்படின்னா, நம்ம அதுக்குரிய சப் பாயிண்ட்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வர்றோம். சரிங்களாப்பா? என்ன போல் அவர் மனிதனாக இருந்தார். அடுத்து நம்ம 2வது பி என்ன பார்த்தோம்? எனக்காண்டி நிறையா பாடுகள், ஒரு மனிதனுக்குரிய பாடுகளையும் பட்டிருக்கிறாரு, எனக்காண்டி நிறையா பாடுகளை விசேஷமாக பட்டிருக்கிறாரு. 3வதாக என்ன பார்த்தோம்? அவர் ஒரு கீழ்ப்படிதலுடைய ப்ராசஸுக்குள்ளார போயிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு எப்படி போவானோ அதே போல். 4வது அவர் பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் வேண்டுதல் செய்திருக்கிறார். இங்கே 2 வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன். Prayer is all about asking or speaking unto the voice of authority, which is God. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு கேள்வி எதுவும் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
என்ன, ப்ரேயர் இஸ் ஆல் அபவுட் ஸ்பீக்கிங் ஆர் ஆஸ்கிங் unto the voice of authority which is God அப்படின்னு சொல்லலாம். the voice of authorityங்கிறது God அப்படின்னு சொல்லி பார்க்க, God the Fatherனே கூட எழுதி. இது என்னன்னா ஜெபம்னு சொல்லலாம், விண்ணப்பங்கள்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஜெபத்துக்குள்ளார தான் விண்ணப்பம், மன்றாடு, இப்படி இதெல்லாம் வருது. இங்கே இன்னொரு வேர்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம இதில் உள்ள கீவேர்டு. சப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டுதல் செய்து அப்படிங்கிறாங்க. வேண்டி இது என்ன தெரியுமா? சப்ளிகேஷன் இஸ் ஆஸ்கிங் அபவுட் ஸ்பெசிஃபிக் நீட். அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்து கொடுங்க ஆண்டவரே. நம்ம வேண்டி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்கள் இருதயத்தில் உணர்ந்து நீங்கள் அதை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறீங்களா? வேண்டுதல் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்டனுடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ப்ரேயர் லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் அதுக்கு ஒரு 5 காரியங்களை சொல்கிறேன் பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ண போனார் அப்படின்னு மார்க் 1:35. எவ்ரி மார்னிங் இட் இஸ் ரெகுலர். எழுதி வச்சுக்கொள்ளுங்களாம் நீங்கள் கூட. அவருக்கு சாதாரணமாகவே அந்த ஜூஸ் கல்ச்சரில் அந்தி சந்தி ஜபம்லாம் உண்டு. இவரும் அந்த அந்தி மாலை ஜபங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஈவினிங் ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்கிறார். எப்படின்னா மார்க் சாப்டர் 6:46-47 நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளணும். மார்க்கில் சாப்டர் 6:46-47 இவருடைய ஜபம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, அடிக்கடி தன்னை தேவைப்படும் போதெல்லாம் தனிமைப்படுத்தி கொண்டு பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். லூக்காவில் 5வது அதிகாரம் 15-16 நான் படிக்கிறேன். லூக் சாப்டர் 5:15-16 பாருங்க. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரப்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைதற்கு கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்களேன், ஜனங்கள் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மினிஸ்ட்ரி. பட் ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் மினிஸ்ட்ரிங்கிற ஒரு காரியங்கள் நம்மளுக்கு சில நேரம் வந்த உடனே ஜபவால் அடிபட்டு போகும். இது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். பீப்புள் ஆர் வெயிட்டிங் டு பி சர்வ்டு பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் அவரோ என்ன பண்ணாராம்? போயிட்டாரு. அப்பா சோர்ஸுக்கிட்ட நம்ம போகலை அப்படின்னா நம்ம காலி ஆகிடுவோம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஏன் தெரியுமா நம்ம வேண்டாத சிக்கல்களில் போய் மாட்டிக்கிறதும் வேண்டாத பாவ காரியங்களில் திரும்ப போய் விழுகிறதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் ஒருவர் தேவ உறவை அவங்க கொஞ்சம் அப்படி டேக் இட் ஃபார் கிராண்டடாக நடக்கிறாங்களோ ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவார். அப்பா பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த சிம்டம்ஸ் வரும்போதே சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க? இங்கே போய் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ரசிக்கிறதுக்கும் ஜனங்களை பண்ணுறதுக்குன்னா வந்தார் அது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. ஆனால் he desperately did this one solitary communion with God. அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட்டோடு இருந்தால் தான் வரும். ஹோலி ஸ்பிரிட் சொல்வார், ரைட்டாப்பா இருக்கட்டும், பட் நீ கொஞ்சம் ஃபியூயல் டேங்க்கில் வைக்கணும்ப்பா, அப்பாட்ட போய் உட்காரு, இந்த சத்தத்தெல்லாம் கேட்கணும். ஐயோ நம்ம ஆண்டவரோட பரிதவிச்சிடக்கூடாது. என்ன அப்புறம் நம்மளுக்கு பரிதாபப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். புரியுதுங்களா? நம்மளுக்கு பரிதாபப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படி கீழே விழுந்துருவாங்க. ரொம்ப கவனம். இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் ஆண்டவரே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரப்பா. எல்லாத்துக்கும் மேலே டு பி சர்வ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டு சர்வ் காட். புரியுதுங்களாப்பா? இது ரொம்ப முக்கியம். எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆல் நைட் ப்ரேயர் பண்ணியிருக்கிறார் அவர். ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஆல் நைட் ப்ரேயர் போட்டு அதுலேயும் ஒன்று தப்பாக போச்சு. ஆனால் அது தேவ சித்தத்தில் தான் நடந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. லூக் சாப்டர் 6:12. சரிங்களாப்பா? அதே போல் பார்த்தீங்கன்னா
ஜான் 17 போய் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 8 விஷயத்துக்காண்டி ஒரு அட்டகாசமான ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்பார் அவர். 7லேருந்து 8 விஷயங்கள் நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 17th இஸ் ஃபேர்வெல் ப்ரேயர். தன்னுடைய குருசிஃபிகேஷன் நடக்க போகிறதுக்கு முன்னாடி ராப்போஜனெல்லாம் முடிஞ்சிட்டு தன்னுடைய சீஷர்களோடு சேர்ந்து அவங்களுக்காண்டி அவர் ஜெபம் பண்ணுறது தான் ஃபேர்வெல் ப்ரேயர். இதுதான் கர்த்தர் ஜெபித்த ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம். இது கர்த்தர் செய்த ஜெபம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். நிறைய பேர் கர்த்தருக்கு அதுவும் மாற்றிக்கொள்வாங்க. அது கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஜெப மாடலு. இது இவரே பண்ணின ஜெபம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, சிஷ்யர்களுக்காக. ஸோ ஹி ஆஃபர் த ப்ரேயர்ஸ் அண்ட் சப்ளிகேஷன்ஸ். ஸோ அவருடைய ப்ரேயர் லைஃப்பை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ப்ரேயர்னால் என்னன்னு பார்த்தோம். It is all about asking or speaking unto the voice of authority, which is God the Father or Lord Jesus Christ or the Holy Spirit ன்னு வச்சுக்கலாம். Supplication அப்படின்னா is all about asking about the specific need. ஒரு குறிப்பிட்ட அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆஃபர் த ப்ரேயர்ஸ். என்ன இந்த இடத்துல ஈப்ரூவில் சொல்ல வர்றாங்க 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஏன் இப்படி அவர் பண்ணார் அப்படின்னா, கெத்செமனே தோட்ட காரியங்களை அவங்க இந்த இடத்துல விளக்குறது மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 26:36-39, மேத்யூ 26:36-39, லூக்கில் சாப்டர் 22 verses 41-44. இந்த 2 சம்பவங்களுமே சேம் சமயம். எனக்கு இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சது. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இந்த இடத்துல இப்போ பார்த்திங்கும்போது தமிழில் இது மாதிரி அப்படின்னு இருக்குது. இருக்கும்போது நீ ஏதோ கத்தி பண்ணினார் அப்படின்னு சொல்லி அப்படிங்க உரத்து பண்ணினார் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே எழுதவே இல்லை. என்ன சொல்கிறீங்கப்பா? இங்கே அப்படின்னா இங்கே லவுட் வாய்ஸ் ப்ரேயர்னு போட்டிருக்கலாம். அப்படி செய்யலை. வெஹமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? வெஹமெண்ட். ப்ரேய்டு வித் வெஹமெண்ட் டியர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தில், ஒரு நெருக்கத்தில் அப்படியே மனகிற மாதிரி இருந்திருக்கலாம். என்ன வியாகுலப்பட்டு வேதனையோடு அழுது புலம்புற மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் சத்தம் போட்டு அப்படிங்கிற ஒரே அர்த்தத்தில் நீங்கள் நின்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இதை விளக்குறேன். இது உரத்த சத்தமோ லவுடு வாய்ஸை குறித்து இங்கே அவங்க மெயினாக சொல்லலை. அதனுடைய இன்டென்ஸை சொல்கிறாங்க, அதனுடைய ஃபீலிங்ஸ் அவங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஷோயிங் ஸ்ட்ராங் ஃபீலிங், பேஷனேட் அண்ட் இன்டென்ஸ் அப்படிங்கிறாங்க. வெஹமெண்ட்டுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறீங்க? அப்படி மனம் உடைந்து வேதனைப்பட்டு ஒரு நெருக்கத்தோடு ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புலம்பி எடுக்கிற ஒரு ஜபம். அப்படி கண்ணி தண்ணியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது என்ன வேண்டுதல் செய்தார்? சரி, சப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு கிரீக்கில் இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு ஹிகிட்டிரியா. HIKETERIA. இது முக்கியம், குறித்து வைத்துக்கொள்ளுங்க. இது தேவை. ஏன்னா இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொண்டோம்னா நம்மளுக்கு இன்னும் இந்த இடத்துல உள்ள கான்டெக்ஸ்ட் அதிகமாக புரியும். ஹிகிட்டிரியா. அந்த காலத்தில் கிரேக்க ஜனங்கள் சொல்லட்டுமா திரும்பி? HIKETERIA. சப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு கிரீக் வேர்டு ஹிகிட்டிரியா. இதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கால ஏன்ஷியன்ட்டில் கிரேக்க தேவனை வழிபடுகிற கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கடவுள் நம்பிக்கையில் உள்ளவங்க ஜெபம் பண்ணுறது மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒலைவு பிரான்ச் இருக்குல்ல, ஒரு ஒலிவ மர கிளை, அதை ஒரு உள் துணியில் ரேப் பண்ணி வச்சுக்குவாங்களாம். அதை வச்சுக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அவங்க கடவுள்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இதுக்கு என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறேன், எனக்கு இது ரொம்ப அர்ஜென்ட் நீடாக இருக்குது,
என்ன அர்ஜென்ட் நீடாக இருக்குது, என் ஜபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க முடியாத லெவலுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சமாதானம் ஆயிக்கலாம். ட்ரீட்டி ஒலைவ் பிரான்ச் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களாப்பா? அந்த ஒரு பீஸ் அப்படிங்கிறது மாதிரி ட்ரீட்டி பண்ணிக்கிறேன், ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம், என்ன கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு அர்த்தத்தோட யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் ஹிகிட்டீரியா அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஒலைவ் பிரான்ச் wrapped in wool அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட்ரியில். ஏன்னா அதுதான் ஏன்ஷியன்ட் க்ரீக் வர்ஷிப்பர் அப்படி பண்ணுவாங்களாம். அப்படி அதை அப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி காட்டிக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம், அவங்க வேண்டுதல் செய்வாங்களாம். இதுதான் அப்படி பார்க்கலாம். நீங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு எழுதும்போது அந்த காலத்தில் கிரேக்க மொழி தான் இந்த காலகட்டத்தில் பெருசாக இருந்துச்சு. அவர் அதனால் அந்த சப்ளிகேஷன்ஸ் அவர் எப்படி சொல்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல. அந்த ஆத்தர், ஹீப்ரு ஆத்தர் அதை யூஸ் பண்ணுறாரு, இந்த வேர்டை யூஸ் பண்ண எப்படி அப்படின்னா, ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஜனங்களுக்கும் பாவம் ஒரு விரோதமாக பகையாக போயிடுது. இவர் வேண்டுதல் செய்கிறாராம், அதில் ஒரு சமாதான உடன்படிக்கை வேணும்னு சொல்லி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறது மாதிரி அந்த அர்த்தத்தில் நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்ளலாம். சரிங்களாப்பா? டி வரைக்கும் பார்த்தோமாப்பா? டி தான் பார்த்துருக்கோமா? இ எழுதி கொள்ளுங்க. இ வேண்டுதல் செய்தார், அத்தோடு விடல. ஹி வாஸ் ஹர்ட் ஆஃப் ஹிஸ் காட்லி ஃபியர். தமது பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, ஜபம் கேட்கப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜபம் என்ன ஆயிடுச்சு? கேட்கப்பட்டுச்சு. என்ன கேட்கப்பட்டுச்சு? கெத்செமனி தோட்டத்தில் அவர் பண்ணார், ஜபம் கேட்கப்பட்டுச்சா? யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹி வாஸ் ஹர்ட் ஆஃப் ஹிஸ் காட்லி ஃபியர் அப்படின்னு போடலாம். தனமது பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டுன்னு போட்டிருக்குல்ல, அதுதான் அப்படி போடுறேன். மத்திய 26 36 39 பார்த்தீங்கன்னா அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறாரு. பிதாட்ட சொல்கிறாரு, தேவனே பிதாவே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும். ஜபம் தானே அது, அவர் ஜபத்தில் அது ஒரு பகுதி தானே. ஆனாலும் ஏன் சித்தத்தின்படியில் உமது சித்தம், இது இன்னொரு பகுதி. என்ன சொல்கிறீங்க? அப்போ பிதாவாகிய தேவன் எப்படி நம்ம இதை பார்க்கலாம்? மொதல் பகுதியே கேட்கல அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? அப்படி தானே சொல்லலாம். ரெண்டாவது பகுதியே கேட்டிருக்கிறாரு, அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த பாத்திரத்தை நீக்கலை, அவர் பாத்திரத்தை நீக்கலை. இன்றைக்கி நம்ம இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, சில காரியங்கள் நம்மளுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அனுமதித்து நம்ம செய்யப்படும் போது நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் அதை ஒப்பு கொடுத்து வர்றதுக்கு. பிகாஸ் we are all very very ordinary human beings. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க முடியக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருச்சுன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம். சரிங்களா? எம்மாத்திரம். இதை நீங்கள் நானும் புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் அதே ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, தேவனுடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்து விடு. ஒரு ஆமேன் சொல்லிக்கலாமா? சில சமயம் என்னுடைய மாமிச போராட்டம், என்னுடைய சுய போராட்டம் என்ன நினைக்கும்? நீங்கட்டும் தான் நினைக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? அந்த போராட்டத்துலேயும் அதுலேருந்து ஒரு வெற்றி எடுக்கணும் அப்படின்னாலும் தேவனுடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும் அப்படிங்கிறது மாதிரி. சரிங்களாப்பா? இதை தான் அவர் செய்ய. நீங்களும் நானும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் என்ன அப்படின்னா இந்த மரணத்துலேருந்து இந்த மரணத்துக்கு நம்ம போயிடக்கூடாது, குரூசிஃபிகேஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அவர் ஜெபிக்கவே இல்லை. நிறைய பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. குரூசிஃபிக்ஷன் வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இங்கே ஜெபிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா மத்தேயு 16 அவர் கடிந்து கொண்டிருக்க மாட்டார் நம்ம பேதுரு ஐயாவை. என்ன சொல்கிறீங்க, நீ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்க, இடரலாக இருக்கன்னு சொல்லியிருக்க மாட்டார். இங்கே என்ன அப்படின்னா, கோபாக்கினையினுடைய பாத்திரத்தினுடைய கலசத்துலேருந்து இவர் மேலே எல்லாம் விழுந்து போச்சுல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சு? இவர் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வர்றாரு. பிதாவாகிய தேவனுக்கும் இவருக்கும் உள்ள உறவு ஒரு கண பொழுது அவருக்கு இல்லாமல் போகும்போது அவர் சொல்கிறாரு, ஐயோ இந்த பாத்திரம் வந்துச்சுன்னா எனக்கு உங்களுக்கு உள்ள உறவு போயிடுமோ, அந்த நேரம் அந்த ஒரு சில நொடியாக இருந்தால் கூட என்னால் தாங்க முடியாது, அதனால தான் அவர் நீங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, அப்பா குரூசிஃபிக்ஷன் காரியங்கள் நீங்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஜெபிக்கவே கிடையாது. நம்ம அதை சரியாக புரிந்து கொள்ளலாம்.
அப்போ he was not praying, இதை பார்த்துக்கொள்ளுங்க, he was not praying to be spared from death, rather he was praying to be saved out of death. இதுதான் இதில் உள்ள கீ. என்னது? அவர் மரணத்திலிருந்து தப்பித்துக்கொள்றதுக்கு அவர் ஜெபிக்கலை, மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய வல்லவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். வேர்டு புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? ஹீப்ரு 5:7 எப்படி இருக்கு? என்ன? மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ள, அப்படி தானே போட்டிருக்கு. மரணத்திலிருந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிடுறேன். எஸ்கேப் பண்ணணும்னு அவர் ஜெபிக்கலை. புரியுதுங்களாப்பா? ஸ்பேர் பண்ணுங்க, எனக்கு அதை நீக்கி விட்டுருங்கன்னு சொல்ல, அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்படின்னா அதனால தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுன்னு ஏன் இங்கே போட்டிருக்கு அப்படின்னா, God the Father raised him from the dead. ஆமென் சொல்லிக்கலாமா? அதனால தான் அவர் பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, ஏன்னா தேவ சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஏன் ஒரு பயபக்தினா ஒன்றே ஒன்று தாங்க, யார் ஒருவர் 24/7 தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறாங்களோ அவர்கள் பயபக்தியோடு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே தேவையில்லை. இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அவங்க வாழ மாட்டாங்க. சரிங்களாப்பா? அப்படி வாழ்வதற்கு அவங்க முயற்சியே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ he submitted to God's will. தனது பயபக்தி, he was heard of his godly fear அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? அவர் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னா, மரணத்திலிருந்து அந்த இதுலேருந்து என்னை தவிர்த்து விடுங்கன்னு அவர் ஜெபிக்கலை, அந்த மரணத்திலிருந்து என்னென்ன ரட்சிக்க நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஜெபம் பண்ணார். அதனால தான் அவர் மரணத்தையும் சந்தித்தார், அதையும் வெற்றி சிறந்து வெளியிலே வந்தார். அல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். என் அருமையான பிள்ளைகளை, அதை எப்படி செஞ்சாராம்? காட்லி ஃபியர். யோவான் 6:38 சொல்லுகிறது, நானே வானத்தில் இறங்கி வந்த அப்போ நான் பிதாவினுடைய சித்தத்தை தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்வார். யோவான் 6:38 அந்த வசனத்தை நீங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளை. ஸோ ஒரு மனிதன் காட்லி ஃபியரோடு வாழ வேண்டும். இப்போது இன்னொரு வார்த்தை, he is full of compassion. அடுத்து என்னது? இ முடிஞ்சு எஃப்க்கு வர்றீங்க. he is full of compassion. இதுதான் ஃபைனல் பாயிண்ட்டு. அந்த ரீசன் 7க்குள்ளார நம்ம வரப்போகிறோம். இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். he is full of compassion அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2 Corinthians chapter 1 verse 3-4 பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் என்னவா? இரக்கங்களின் பிதா அப்படின்னு சொல்கிறோம். பார்த்துருக்கிறீங்களா? 2 Corinthians chapter 1 verse 3-4 ஃபாதர் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட்ஸ், சகல ஆறுதலின் இரக்கங்களின் பிதா அப்படின்ற போட்டிருக்கோம் என் அருமையான பிள்ளைகளை. இன்னொரு காரியம், லெமெண்டேஷன் 3:22 and 23 அவர் போட்டிருக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை போட்டிருக்கா. என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 103:8 சொல்லுது, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன். இந்த கம்பேஷன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, recognizing someone's sufferings and acting to help that person. புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? கம்பேஷனுடைய மீனிங் என்னப்பா? கம்பேஷன் recognizing the suffering of one person and acting to help on that. ஒரு மனிதனுடைய பாடுகளை கஷ்டங்களை புரிந்து கொண்டு அதற்கு உதவி செய்யக்கூடியவங்களுக்கு பேர் தான் கம்பேஷன். ஐயோ பாவம்னு சொல்கிறவங்களுக்கு பேர் இரக்கமுள்ள ஆளுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களாப்பா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதானே. அப்போ நம்மளுக்கு இரக்கம் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு தெரிய முடியாது. புரியுதுங்களா? கம்பேஷன் அப்படிங்கும்போது அது இரக்கம் சம்மந்தப்பட்டது. மன உருக்கம், மனதிலிருந்து இரக்கம் வருது. மனது அடுத்தவங்க பார்க்கணுமேன்னு நான் இறக்கப்படுறதுக்கு பேர் கம்பேஷன் கிடையாது, அது நடிப்பு மாதிரி ஆகிடுது. அதனால தான் எங்கள் மனதிலேருந்து வர்ற உருக்கம், அந்த மனது உருகிறதுனால வருகிற ஒரு இரக்கம், இதுக்கு பேர் தான் கம்பேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களாப்பா? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா,
recognizing the suffering of others and then take action to help. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களாப்பா? எப்படி அவர் கம்பேஷன் காமிக்கிறாரு? சீக்கிரமாக நான் சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். எப்படி தெரியுமா காமிக்கிறாரு? இது அதுக்குள்ளார தான் வரும். என்ன? he is full of compassion அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, he understand and acts. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி தெரியுமா? அவர் புரிந்து கொள்ளுகிறார், எனக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். நான் ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்கிறேன், நம்மளுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டில் என்னுடைய டெம்டேஷனை புரிஞ்சுக்கிறாரு, அந்த டெம்டேஷன்லேருந்து வெளிவரதுக்கு எனக்கு உதவி செய்கிறார். ஏன்னா மேத்யூ 4 1 to 11 he was tempted. சரிங்களாப்பா? ஆனால் ஹீப்ரு 2:18 என்ன சொல்லுது? அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நம்மளை போல் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லுது. எப்படி? இப்போ புரியுதா ஏன் பாடுபட்டார்னு? இப்போ புரியுதாங்களாப்பா ஏன் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி? என்ன அருமையான பிள்ளைகளை, ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன், நான் திரும்ப அதை கேட்ச் பண்ணுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னுடைய தேவைகளை அவர் அறிந்து புரிந்து வைத்திருக்கிறார், அதற்கு உதவியும் செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறையா இருக்குது. அவர் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு, சாயந்தரம் வேலையாகிறது. அவங்க யார் எங்களுக்கு பசியாக இருக்குது, தாகமாக இருக்குதுன்னு சொல்லலை, அவர்கள் மேல் மனதுருகினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லைங்களாப்பா? என்ன சொல்கிறீங்க? சாப்பாடு போட்டுக்கிருக்கிற அவங்க யாரும் சாப்பாடு கேட்கல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் he understand my needs and help upon it. அதுக்கு வேணால் நீங்கள் பார்க்கலாம். மேத்யூ 9:36 எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மேத்யூ 9:36. இது எந்த இன்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் திரளான ஜனங்களை அவர் மெய்ப்பனில்லாத அடுவில் தொய்ந்து போனவனும் சிதறப்பட்டவனாக இருந்தவர்கள் அவர் மேல் மனதுரு தம்முடைய சில அறுப்பு மிகுதி வேலை ஆட்களோ அப்படி மனது உருகிறாரு அப்படிங்கிறது மாதிரி பார்க்குறோம். இது மாதிரி அவர் என்னுடைய தேவைகளை அறிந்து வைத்து அப்படியா அப்படின்னு இல்லை, எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஹி ஆக்ட்ஸ் அப்பான் இட். அதனால் அவர் சுப்பீரியர் கம்பேஷன் உள்ளவர்னு நான் சொல்கிறேன். சரிங்களாப்பா? ஃபுல் ஆஃப் கம்பேஷன்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று, வியரினஸ். இளைப்படைஞ்சிருக்கிறியாப்பா? நீ இளைப்படைந்த யோவான் 4:6 சொல்லுது, he was weary. இளைப்படைந்தவரா சமாரிய ஸ்திரீட்ட போகிறாரு அப்படின்னு சொல்ல. ஸோ அவர் எனக்கு எப்படி என் இளைப்பை அவரால் புரிந்து கொள்ள முடியுது? என் இழப்பை அவர் புரிஞ்சு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் சமாரியாஸ்திரி முழுசுமாக இளைப்புள்ளவளாய் காணப்பட்டால் அவளுக்கு அவள் உதவி செய்ய முடிஞ்சது. எப்படி? இதையும் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு விஷயத்தை bereavement அப்படின்னு சொல்லலாம். he understands my bereavement. பெரிய உறவுகளினுடைய லாஸஸ் அவர் எனக்கு புரிந்து கொள்ள முடியும். நான் இன்னொரு விதவை, அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஒரே பிள்ளை இழந்து கிரேவியார்டு கொண்டு போகிறாங்க, அவங்க ஒன்றுமே சொல்ல, அவள் மேல் மனதுருகி. bereavement, BEREAVEMENT. லூக் சாப்டர் 7:13 நீங்கள் அதை பார்க்கலாம். அதே போல் ஜான் சாப்டர் 11 33 to 35 பார்த்தீங்கன்னா, மரியாள் மார்த்தாள் தன்னுடைய தம்பி இறந்து போனதை குறித்து அழும்போது அவங்க மேலே மனதுருகிறாரு. இவரும் ஆவியில் கலங்கினார்னு பார்க்குறோம், கண்ணீர் விட்டார்னு பார்க்குறோம். அதோட விடலை, கல்லை புரட்டுங்க அப்படின்னு சொல்லி லாசர்வை வெளியே வான்னு சொன்னதையும் பார்த்தோம். சரிங்களாப்பா? எவ்வளோ அருமையான ஒரு காரியங்கள். இது மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு புரிந்தவராய் நம்ம காரியங்களை செய்ய முடியும். கடைசியாக ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ். அதுலேயும் நம்ம என்ன ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்கிறோன்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அவங்களுக்கு கூட அவர் என்ன பண்ணாராம், சிலுவையில், ஆண்டவரே பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொல்லி லூக் 23:34 he prays அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். he prays. ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு
அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, ஆக்ட் பண்ணுறாரு, ஹீ ப்ரே பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு. இன்னொன்று ஸ்டேட் ஆஃப் ஆஸ்ட்ரே. ஆண்டவர் சொல்ல சொல்ல இருதயங்களை கடினப்படுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு ஹீ வான்ஸ். ஜெருசலேம் பீப்புளை பார்த்து சொல்கிறாரு மத்தேயு 23:37. நீங்கள் மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கு மனதில். ஹீ வான்ஸ். ஹீ அண்டர்ஸ்டாண்ட், ஹீ ஆக்ட்ஸ். அதுக்கு தான் நான் இவ்வளவையும் சொல்லுகிறேன். அகானியாக இருக்கிறீங்களா, ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்களா, அதை புரிந்து கொள்கிறாரு. பட் ஹீ லீட்ஸ் யூ டு சப்மிட் டு த வில் ஆஃப் காட். என்ன சொல்கிறீங்க? இப்போ இதெல்லாம் அவர் புரிந்து 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 நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு காரியம்தான் பார்த்தோம். என்னது? சுப்பீரியர் கம்பேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளார ஒரு 7 விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் உங்கள் காரியங்களை, நீங்கள் இன்றைக்கி போய் கொண்டு இருக்கிற காரியங்களை அவர் புரிந்து அதுக்கு உதவி செய்ய வல்லவர். அந்த உதவி செய்யும்போது, அதை அவர் உணர்த்தும் போது நீங்கள் விட்டுறக்கூடாது. அதுதான் முக்கியமான பாடம் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டிங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள கான்சிக்வன்சஸ் நம்ம வி ஹாவ் டு ஃபேஸ் இட். எப்பயுமே நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.